கைஸ் நம்ம இந்த வீடியோ பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் 1 அனிமேஷன் படத்துடைய ட்ரெய்லர் நேற்றுக்கு தான் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ இந்த படம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு அனிமேஷன் படமாக வந்துட்டு ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ நிறைய பேர் வந்துட்டு இதை பற்றி காண்டாயிருக்காங்க. அண்ட் அது மட்டுமே இல்லாமல் இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது நம்மளுக்கு தெரியுது இது வந்துட்டு ஒரு ஃபன் பேஸ்டான ஒரு கதை அப்படிங்கிறது. ஸோ இதை பற்றி வந்துட்டு நிறைய ஓஜி டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் ஃபேன்ஸ்லாம் வந்துட்டு ரொம்ப கோவமாக இருக்காங்க. பிகாஸ் இதுக்கு முன்னாடி வந்த டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் படம்லாம் வந்துட்டு ஒரு மாதிரி டார்க் டோனில் ஒரு மாதிரி த்ரில்லர் படம் மாதிரி கொண்டு போயிருப்பாங்க. பட் இந்த படம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு குழந்தைங்களை பேஸ் பண்ண படம் அப்படிங்க நிறைய பேர் இந்த படத்துக்கு வந்துட்டு சப்போர்ட்டுமே பண்ணலை. இருந்தாலுமே ஒரு சில பேர் வந்துட்டு இந்த படம் பிடிச்சிருக்கு. அண்ட் இந்த ட்ரெயிலரோட பாசிட்டிவ் பாயிண்ட் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா இந்த ட்ரெய்லரில் இருக்க அனிமேஷன் தாங்க. பிகாஸ் அனிமேஷன் குவாலிட்டி வந்துட்டு ரொம்ப பக்காவே பண்ணியிருக்காங்க. இது வரைக்குமே வந்துட்டு டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் படம் எல்லாமே வந்துட்டு லைவ் ஆக்ஷன் படமாக தான் கிட்டத்தட்ட கொண்டு வந்துருந்தாங்க. இப்போதுக்கு திடீர்னு வந்துட்டு அவங்க புதுசாக அனிமேஷன் படம் ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா இப்போ நிறைய பேர் வந்துட்டு புது அனிமேஷன் படம் வந்துட்டு ஓரளவு ட்ரெண்டிங்கில் வருது. லைக் நிறைய பேர் வந்துட்டு ஸ்பைடர்மேன் அக்ராஸ் த ஸ்பைடர்வர்ஸ் படம் வந்துட்டு பார்த்துருப்பீங்க. அதெல்லாம் மிகப்பெரிய அளவில் வந்துட்டு பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் பண்ணதுனால தான் புது வகையான ஒரு காலத்தை வந்துட்டு இந்த இடத்துல கொண்டு வந்திருக்குங்க. இதுக்கு முன்னாடி வரைக்குமே நீங்கள் வந்துட்டு டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் படமே பார்க்கறனாலுமே இந்த படத்தை நீங்கள் வந்துட்டு கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவீங்க அப்படிங்கிற மாதிரி தான் வந்துட்டு இந்த படத்தோட டேரக்டர் வந்துட்டு சொல்லியிருக்காரு. அண்ட் இந்த படத்தோடைய கதை என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த ட்ரெய்லரை பார்த்த வரைக்குமே வந்துட்டு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் பேஸ் பண்ண ஒரு கதை. அதாக்கும் 2 நண்பர்கள் வந்துட்டு எப்படி வந்துட்டு எனிமீஸாக மாறுறாங்க, திருப்பி எப்படி வந்துட்டு அவங்க ஒன்று சேர்றாங்க, இதுக்கு நடுவில் நடக்கிற பிரச்சனைகளை பற்றி தான் வந்துட்டு இந்த படம் வந்துட்டு கொண்டு போகும்னு சொல்லி நான் வந்துட்டு நினைக்கிறேன். இதில் வந்துட்டு மெயின் ஹீரோ வந்துட்டு பம்பிள் பி தான் இருக்காரு. இதில் அந்த 2 ஃப்ரெண்ட்ஸ்குள்ள பிரச்சனை வரும்ல, அது யார் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நம்ம ஆப்டிமஸ் பிரைமும் நம்ம மெகலோடானும் தான் வந்துட்டு சண்டை போட்டு பிரியறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் வரைக்குமே வந்துட்டு அவங்களாம் ஃப்ரெண்ட்ஸாக தான் இருக்காங்க. அது வரைக்கும் தான் வந்துட்டு அந்த ஃபன் பேஸில் வந்து கதை போகுது. செகண்ட் ஆஃப் மேலே வந்துட்டு அவங்க வந்துட்டு பிரியறாங்க. அந்த பிரிஞ்சதுக்கப்புறம் தான் வந்துட்டு அந்த படம் கொஞ்சம் அப்படியே அந்த டார்க் டோனில் வந்துட்டு போக ஆரம்பிக்குது அப்படிங்கிற மாதிரி தான் நான் வந்துட்டு நினைக்கிறேன். அண்ட் இந்த ட்ரெயிலோட நெகட்டிவ் பாயிண்ட் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இப்போ வரைக்குமே நம்மளுக்கு கிடைச்சிருக்க அப்டேட்டில் இந்த படம் வந்துட்டு இது வரைக்குமே வந்துட்டு இங்கிலீஷில் மட்டும்தான் வருது அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு வந்துட்டு ஒரு அப்டேட் கிடச்சிருக்கு. பட் இது வந்துட்டு உண்மையா இல்லையா அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியல. வர தான் வந்துட்டு இது வந்துட்டு மற்ற லாங்குவேஜஸ்லையுமே வருமா இல்லையா அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். கண்டிப்பாக அப்டேட் வந்துச்சுன்னா வந்துட்டு உங்களுக்கு சொல்கிறேங்க. அண்ட் இந்த படத்துக்கு வந்துட்டு நிறைய புது ஆர்டிஸ்ட் தான் வந்துட்டு வாய்ஸ் ஓவருமே தந்திருக்காங்க. லைக் நம்ம கிறிஸ் ஹெம்ஸ்வொர்த் தான் வந்துட்டு பம்பிள் பி கேரக்டருக்காக வந்துட்டு வாய்ஸ் ஓவருமே தந்திருக்காரு. அண்ட் நம்ம ஸ்கார்லெட் ஜொஹான்சனுமே வந்துட்டு இந்த படத்தில் வந்துட்டு வாய்ஸ் ஓவர் தந்திருக்காங்க. எக்கச்சக்கமான பெரிய பெரிய ஆர்டிஸ்ட்டை வந்துட்டு இந்த படத்தில் வந்துட்டு வாய்ஸ் ஓவர் தர வச்சுருக்காங்க. இதுக்கு முன்னாடி இந்த வாய்ஸ் தான் வந்துட்டு நிறைய பேருக்கு வந்துட்டு பிடிச்சிருந்துச்சி. பட் இது வந்துட்டு அனிமேஷன் படம் அண்ட் ஒரு புது வகையான கதைக்களத்தை கொண்டு இருக்கிறதுனால புது ஆர்டிஸ்டே நம்ம வந்துட்டு போட்டு எடுத்துடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் வந்துட்டு முடிவு பண்ணியிருக்கேன் நான் நினைக்கிறேன். இந்த படம் பார்த்தீங்கன்னா 2024 செப்டம்பர் மாதம் பார்த்தீங்கன்னா வந்து ரிலீஸ் ஆக போகுது. யார் யாரெல்லாம் இந்த படத்துக்கு ரொம்ப அவங்களோட வெயிட் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணியிருக்கேன். யாருக்கு தெரியும் இந்த படம் வந்துட்டு ஸ்பைடர்மேன் அக்ராஸ் த ஸ்பைடர்வர்ஸ் மாதிரி 2 படமாக பெரிய வாய்ப்புகள் இருக்குது. அதுதான் கொஞ்சம் பெரிய பாஸ் அப்படிங்கிறதுனால தான் வந்துட்டு 2 படமாக பெரிய வாய்ப்புகள் இருக்குது. யார் அந்த படத்துக்கு வந்துட்டு வெயிட் பண்ணிட்டுருக்கீங்க அப்படிங்கிற மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு அந்த லைக் பற்றி கட்டியிருக்காங்க. அண்ட் மறக்காம இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நாளைக்கு நான் உங்களோட புது வீடியோவை பார்ப்பேன். டாடா பாய் பாய், see you. You have proven yourself.